வண்டி நிறைய என்ன சொல்லுது? 80,000 ரூபாய் சொல்லுதுண்ணா. நம்மள வேற போயிட்டீங்க. பார்த்து அனுசரிச்சு நீங்களே ஏதாவது பண்ணி கொடுங்க. முருகேசனா நியாயமா சொல்லுண்ணா. இது என்னன்னா 80,000 ரூபாய்க்கு என்னண்ணா இருக்கு வண்டியில? டயர் எல்லாம் தேஞ்சு கிடக்குது. மைலேஜ் கொடுக்குமான்னு தெரியல. அவரெல்லாம் பாவம் இல்லாத பட்டாலும் வந்திருக்காங்க வண்டி வாங்குறதுக்கு. பார்த்து அனுசரிச்சு சொல்லுண்ணா. நான் புள்ளி வரம் தெரியாம பேசாதண்ணா. அரிசி அதிகமாக தான் உபரி அதிகமாகும். அதே மாதிரிதான் வண்டியும் ஓட்ட தான் மைலேஜ் கொடுக்கும். அண்ணா உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் தாறு மாதிரி ரேட் சொல்லாதண்ணா. 60,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்க. அவ்வளவு கம்மியா கொடுத்தா உனக்கும் ஒண்ணும் நிக்காது, எனக்கும் ஒண்ணு எனக்கெல்லாம் ஒண்ணும் நிக்காதுண்ணா. அவங்க இல்லாதப்பட்டவங்க பாவம் எடுத்துட்டு போட்டோம்னா வெளியூர்ல இருந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்கண்ணா. இல்ல ரொம்பவும் கம்மியா போச்சு. என்ன யூஸ் 2 இடத்துக்கு சாவி அண்ணா 20,000 ரூபாய் காசு என்கிட்ட பாக்காதண்ணா. பார்த்து கொடுத்து எடுத்துட்டு போட்டோம் பேரை சொல்லி ஓட்டுட்டோம்னா கட்டாம எப்படின்னா போயிருவேன்னா சாவி உண்ணா முதல்ல கடவுளே கொடுக்குற முதல் 10 லட்சம் நல்லபடியா வண்டி ஓட்டுன போனேன். அண்ணா 80,000 ரூபாய் வண்டி பேசி 60,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கிறேன். பேசுற மாதிரி 10,000 கமிஷன் கொடுத்துருனே. சரிண்ணே. தானே அண்ணா முருகேசண்ணா 40,000 வண்டி 60,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துருக்கேன். பேசுற மாதிரி 10,000 கமிஷன் கொடுனே. என்ன நீ கேட்ட காசு ஊர்ல வேற அப்பதான் சீரியஸ் வேற போன் பண்ணிட்டாங்க. என்ன நடந்து வந்துட்டு இருக்கிறாரு? என்ன வண்டி சர்வீஸ் விட்டு என்ன நடந்து வந்துட்டு இருக்கிற? நீ கொடுத்த வண்டிய போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. திருட்டு வண்டியை கொடுத்துட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியுறீங்களா? என் பணத்தை என்னென்ன சொல்ற? திருட்டு வண்டியா? ஊர்ல வேற அப்பதான் சீரியஸ் வேற போன் பண்ணிட்டாங்க. ஓய்